கட்சியுடைய பெயர், கொடி, பாடல் எல்லாமே வந்துடுச்சு. ஆனா கட்சியுடைய கொள்கை என்ன சார்? அங்க இருக்கிற அமைச்சர்கள் பெருமக்கள் என்ன பண்றாங்க, இந்த மாநாடு நடத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பண்றாங்க. அப்ப திட்டமிட்டு ஒரு டைவர்ஷனா எதுக்காக நீங்க பண்றீங்க? அப்ப எதுக்கு அந்த சிக்கலை ஏற்படுத்துறீங்க? இது நான் கேட்கல. எல்லா பத்திரிகையாளர்கள், நடுநிலையாக இருக்கின்ற பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் மக்கள் கேட்கறாங்க, எதுக்காக இது? ஏன் இந்த பதட்டம்? உங்களுக்காக நிக்கிறோமான்னு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் எந்த பக்கம் நிற்கிறோங்கிறத பார்த்து எங்களுக்கு வாக்களிங்க. 6 மாசம் ஆச்சே சார் கட்சி. நான் அதை சொல்றேன். அதுல ஏதோ பார்க்கல. இல்ல என்ன பார்க்கலங்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி துவக்கப்பட்டவன் இன்று வரை பாஜக பி டீம் தான். நீங்க ஆனா அதே நாம் தமிழர் கட்சிக்கு பாஜக சென்ட்ரல் ஏஜென்சி பாஜக பி டீம் சொல்றீங்க. இதே சீமான் அவர்கள் தான் வந்து தம்பி வரட்டும். இல்ல நான் சொல்லல. அதே மாதிரி 2 அமாவாசை தாண்டாதான் இப்ப நாங்க எத்தனை அமாவாசை நாங்க பார்த்துட்டோம், எத்தனை பௌர்ணமியே பார்த்துட்டோம். நாங்க தாங்காமல் இருக்கோம். நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. இன்று நம்முடன் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க சார்? தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இதில் வந்து கட்சியுடைய பெயர், கொடி, பாடல் எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் கட்சியுடைய கொள்கை என்ன சார்? நிச்சயமா நீங்க கேட்கின்ற கேள்வி சரியான கேள்வி. அந்த கொள்கை பிரகடன மாநாடாகத்தான் வருகின்ற மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நம்ம தேதி அதிகாரப்பூர்வமாக தேதி அறிவிச்சிருக்கோம். அப்படிங்கிற பார்க்குறீங்கன்னா இந்த கேள்வி வந்து கட்சி துவங்கிய நாளிலிருந்து பல்வேறு தரப்பினருக்கும் இருக்குது. ஏன்னா ஒரு கட்சியை நாங்கள் எப்படி பார்ப்போம்னா எந்த கொள்கை வழி நீங்கள் நிற்க போகிறீங்க அப்படிங்கிறதான் நீங்கள். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் பிப்ரவரி 2ஆம் தேதி அந்த அறிக்கை துவக்கப்பட்டதிலிருந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பதிவு பண்ணதிலிருந்து எந்த வழியில் பயணிக்க போகிறோங்கிறத நம்ம காமிச்சிட்டே தான் இருந்திருக்கும். நீங்கள் வந்து முதல் அறிக்கையில் பிளவுபடுத்தப்பட்ட அரசியலுக்கு எதிராக நிற்க போகின்றோம், ஜாதிய மத ரீதியான பிளவுவாதத்திற்கு எதிராக நிற்க போகின்றோம், நிர்வாக சீர்கேடுகள் நிறைய இருக்கின்றன, லஞ்ச ஊழல் பிரச்சனை இருக்கிறது, சமூக நீதியை காக்கும் கட்சியாக இது இருக்க போகின்றது போன்ற விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். நம்முடைய கொள்கை வழி தலைவர்களாக ஏற்கனவே நீங்கள் போன்ற கல்வி மாநாட்டிலே தலைவர் சொல்லியிருந்தார் பெரியார் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், காமராஜர் அவர்கள். ஸோ எந்த பாதையில் பயணிக்க போகின்றோம்? நம்ம இன்னும் சொல்லப்பட ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரைட் விங் ஃபோர்ஸஸ் கிடையாது, வலதுசாரிகளாக போகிறது கிடையாது, ரைட்டுக்கு நம்ம போகிறது கிடையாது. அப்போ எந்த தமிழ் தேசியம் பக்கம் நிற்க போகிறோமா, திராவிடம் பக்கம் நிற்க போகிறோமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் தலைவர் அவர்கள் வந்து கொள்கை பிரகடன மாநாட்டில் நிச்சயமாக சொல்வார்கள். அதை தாண்டி ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையிலும் தமிழக மக்களின் உரிமைகள் சார்ந்து நம்ம நிற்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஏவுக்கான அறிக்கை கொடுத்தோம், அது தமிழக மக்களின் பக்கம் நின்றோம். நீட்டிற்கான விஷயத்தை தலைவர்கள் பேசினார். ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னார். கல்வியை வந்து மாநில பட்டியல் கொண்டு வர வேண்டும் என்று பேசினார். அதெல்லாம் பேசும்பொழுது தமிழக மக்களின் பக்கம் தான் நிற்கிறோம் என்று சொன்னார். கள்ளச்சாராய மரணத்திற்காக தலைவர் நேராக அவர் களத்துக்கே போனார். போயிட்டு அது ஆளுங்கட்சியின் வந்து ஒரு அலட்சிய போக்குதல் இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். அதை சுட்டிக்காட்டி அறிக்கை கொடுத்தோம். அதற்கு பிறகு நேரடியாக போனார். ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் எந்த பக்கம் நிற்கிறோம்னு சொல்லிட்டே வந்தோம். ஸோ கடைசியாக நீங்கள் வந்து பெரியார் திடலுக்கு போனதும் பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று அந்த வாழ்த்து செய்தியும் மிக தீவிரமாக எந்த பக்கம் நம்ம எதன் வழியில் பயணிக்கப் போகின்றோம் அப்படிங்கிற பாதையை காமிச்சிருச்சு. அதை தாண்டி நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிலைப்பாடு, தமிழகம் உரிமைகள் சார்ந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிலைப்பாடு என்னங்கிறதும் நிச்சயமாக நான் ஒன்றில் உறுதியாக சொல்லுவேன், தமிழக மக்களின் பக்கம் தான் நிற்போம். ஏன்னா நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு நடிகராக இருந்து அதாவது மக்கள் வந்து அவருடைய படங்கள் பார்க்கறதுனால தான் அவர் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருந்திருக்காரு. இந்த டைம்லலாம் வந்து மக்களுக்கான ஒரு குரல் கொடுக்காம கட்சி தொடங்கிய பிறகுதான் மக்கள் பக்கம் நிற்கிறேன்னு சொல்றது, அது வந்து ஒரு சந்தர்ப்பவாதமா இல்லையா? இல்லை, முதல்ல நீங்கள் இது வரைக்கும் அவர் என்ன செயல்பாடுகள் செய்திருக்கிறார் என்று தெரியாதவர்களுக்கும் நீங்களும் அந்த கேள்வியை முன் வச்சதுனால முதலாக இவருடைய பொது வாழ்க்கை பயணம், அரசியல் பயணம் சொல்ல பொது வாழ்க்கை பயணம் எங்கே ஆரம்பி 2009 நீங்கள் நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக அவர் முதலாக அங்கே கூட்டம் போட்டது தலைவர் 2009 ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்துருப்பீங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முகத்தில் வந்து அந்த ஒரு துணியை கட்டிட்டு அவர் போனார். தங்கை அனிதா அவர் தற்கொலை செய்து கொண்ட பிறகு அவர் வீட்டிற்கு நேரடியாக போனார். ஸ்னோலின் கொல்லப்பட்ட பொழுது நீங்கள் தூத்துக்குடியில் துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போனதுக்காக நேரடியாக போனார். டிமானிட்டைசேஷன் குறித்து ஒவ்வொரு நடிகர்களும் புதிய இந்தியா பிறந்தது, இனிமேல் எல்லாமே மாறிடுச்சு, கருப்பு பணம் ஒளிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவர் மட்டும்தான் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேசினார். இது யாருக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தீங்களோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை, ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, ஒருத்தர் கல்யாணம் வச்சிருக்காரு, அவரால் இன்னைக்கு கல்யாணம் செய்ய முடியல, இப்போ உண்மையிலே இந்த திட்டம் சரியான திட்டமா அப்படிங்கிற ஒரு வலுவான கேள்வி எழுப்பியவர் இவர் மட்டும்தான். ஒவ்வொரு விஷயத்திலும் 2009 ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் குரல் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்கள் இயக்கமாக மாற்றியதிலிருந்து நீங்கள் நலத்திட்ட உதவிகள், நீங்கள் மக்களுக்கு இன்னைக்கு நீங்கள் கட்சியாக ஆரம்பித்த பிறகு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் போனீங்கன்னா, இப்போ அம்பத்தூர் போனீங்கன்னா தினம் கிழக்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் பார்த்தீங்கன்னா டெய்லி சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க.
நீங்கள் முட்டைப்பால் திட்டம்னு ஒன்று வச்சுருக்கோம். முட்டைப்பால் திட்டம் வந்து வார வாரம் பசங்களுக்கு முட்டைப்பால் கொடுக்குறது. டியூஷன் கிளாஸஸ் போயிட்டே இருக்குது. குருதியகம் பிளட் டொனேஷன் எப்போ கேட்டிங்கனாலும் போயிட்டே இருக்குது. நீங்கள் வெளியகம் ஐ டொனேஷன்ஸ் போயிட்டே இருக்குது. அதே மாதிரி நூலகம் ஆரம்பிச்சிருக்கும். கடைசியாக ஆரம்பித்து நூலகம். ஏன்னா அந்த நூலகத்தில் தான் வந்து பெரியார் புத்தகங்கள், இந்த புத்தகங்கள் ஏதாவது வைக்கணுங்கிறத தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தார். எல்லா விஷயத்திலும் எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற ரொம்ப தீவிரமான அரசியல் பாதைக்கு போகாம இவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய பாதைகள் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் செய்து கொண்டே தான் இருந்தார். அதனால இது ஒரு சந்தர்ப்பவாதம் கிடையாது. நிச்சயமா என்னை பொறுத்த சந்தர்ப்பவாதம் கிடையாது. நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கு. நான் 2009 இருந்து அவருடைய செயல்பாடு நீங்க எதிர்பார்க்கின்ற மாதிரி தினம் தினம் எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்கிறார் என்றால் இல்லை. ஆனால் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எப்பொழுது பேச வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் அவர் பேசிக்கொண்டே தான் வந்திருக்கிறார். ஆனா கட்சி தொடங்கினதுல இருந்தே ஒரு பிரஸ் சந்திச்சு கூட அவர் பேச ரெடியா இல்லையே. இல்லைங்க, ஒன்று நாங்கள் எங்களோட அறிக்கையில் சொல்லியிருந்த மாதிரி முதலில் எங்களுடைய தேர்தல் ஆணையத்தில் பதிவு முடியணும்னு நினைச்சோம். அந்த பதிவு வெற்றிகரமாக வந்துவிட்டது. அதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக சொல்லப்பட்டது மக்கள் சந்திப்பான மாநாட்டில் தான் நம்ம எல்லாம் பேச போறோம்னு சொல்லியிருந்தாரு. மக்கள் சந்திப்பான மாநாட்டிற்காக நம்ம ஜூலைல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஜூலைல இருந்து இடம் தேடுறது தான் முதல் வேலை. ஏன்னா இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஒவ்வொன்றா நடந்துடும் அப்படின்னு ஜூலைல இருந்து பார்த்துட்டே இருக்கோம். நம்ம முதல்ல தலைவர் சொன்னதுனா ஒரு மத்திய இடமான ஒரு திருச்சி மாதிரியான ஒரு இடம் தான் சரியாக இருக்கும். ரொம்ப டீப் சவுத்தும் போயிட வேணாம், மேற்கும் போயிட வேணாம், ரொம்ப வடமாவட்டம் வந்துட வேணாங்கிறத முதல்ல இருந்த ஒரு இது. ஆனால் நீங்கள் சிக்கல்கள் ஏற்படுது. அங்கே இருக்கிற அமைச்சர்கள் பெருமக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாநாடு நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற காரணத்தினால நமக்கு திருச்சி கிடைக்கல, மதுரை கிடைக்கல, நம்ம வேற கடைசியாக விக்கிரவாண்டியில் ஒரு இடம் கிடைக்குது. அந்த இடத்துல நம்ம மாநாடு நடத்தலாம்னு சொல்லிட்டோம். மாநாட்டில் அவர் பேச போகின்ற முழக்கம் தான் முதல் பெரிய அரசியல் முழக்கமாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக நீங்க அதுக்கப்புறம் எங்களை விடவே மாட்டீங்க. ஓகே சார், மாநாடு நடத்திட்டீங்க, கொள்கை பிரகடனம் சொல்லிட்டீங்க. அப்ப இந்த கொள்கை வழியாக இன்று வேறு ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் உதாரணத்துக்கு செய்யறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க போகிறீர்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நீங்க இன்னும் வலுவா இப்பே நீங்க கேட்கிற மாதிரி வலுவா வைக்க போறீங்க. அப்பொழுது நாங்கள் பிரஸ்ஸை பார்க்காமல இருக்க முடியாது. தலைவரோட மாநாட்டை முடிச்சிருவோம். அதற்கு பிறகு நம்ம பிரஸ்ஸை பார்க்கறது, பிரஸ் ரிலீசஸ் கொடுக்கறது எல்லா வேலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ மாநாடை பற்றி நீங்கள் சொன்னப்பதான் ஒரு விஷயம் என்னன்னா, ஆகஸ்ட் மாதமே நடக்க வேண்டியதாக சொல்லப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் இப்போ செப்டம்பர் ஆயிடுச்சு. அடுத்த அக்டோபரில் தான் வந்து நடக்க போகுது. இந்த 3 மாதங்கள் ஏன் இந்த காலதாமதம்? இப்போ நீங்கள் சொன்னது போல் அமைச்சர்களுடைய தலையீடுகள் இருந்ததா சொல்கிறீங்க. அப்படி என்ன நெருக்கடி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது? நீங்கள் ஆகஸ்ட் கூட இல்லைங்க, ஜூலை மாதத்திலிருந்தே இதற்கான எங்களுடைய ஏன்னா முதல் மாநாடு வெற்றிகரமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். நேரடி நான் தான் சொல்கிறேன் இல்லையா, திருச்சியில் ஒரு இடம் நீங்கள் எல்லாரும் பிரபலமாக நடத்துகின்ற இடம் வந்து சிறுகனூர். நீங்கள் கொஞ்சம் பெரம்பலூர் பக்கம் வரும்போது அந்த சிறுகனூர் மாநாடு, அங்கே பெரிய கட்சியும் சரி சின்ன கட்சியும் சரி எல்லா கட்சியும் அங்கே தான் மாநாடு போடுவோம். கிட்டத்தட்ட அந்த இடம் தான் வந்து பார்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்கிறோம். நீங்கள் கட்சி தோழர்களை கூப்பிட்டு அவங்க மிரட்டாங்கன்னா நாங்கள் பயப்பட போகிறதில்ல, நாங்கள் எதிர்த்து நிற்போம். நீ உரிமையாளர்களுக்கு அந்த மிரட்டல் விடப்படுகிறது. உரிமையாளர் கொடுக்காதா, நீ கொடுத்துட்டு இந்த ஊரில் எப்படி இருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் நிச்சயமாக அவங்க பயப்பட தான் செய்வாங்க. இப்போ ஒவ்வொரு உரிமையாளருக்கும் இந்த சிக்கல் வரும்பொழுது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உரிமையாளர் வந்து இல்லை சார் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். அது ஒரு சிக்கல். நீங்கள் அந்த கொடி அறிமுகப்படுத்த நாள் பார்த்துருப்பீங்க. கொடி அறிமுகப்படுத்தப்பட கட்சி பாடல் துவங்கிய ஒரு 30வது நொடி என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சா? எல்லாரும் பிரேக்கிங் நியூஸ் அடிச்சிங்களா? என்ன அடிச்சிங்க? 3 அமைச்சர்கள் மாற்றப்பட போகிறார்கள். அமைச்சரவை மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது. சாயந்தரம் முதலமைச்சர் கூப்பிட்டு கேட்குறாங்க, 3 அமைச்சர்கள் யார் மாற்றப்பட போகிறாங்க? அப்படி ஒரு செய்தி என்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. அப்போ திட்டமிட்டு ஒரு டைவர்ஷனா எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க? அப்போ எதுக்கு அந்த சிக்கலை ஏற்படுத்துறீங்க? இது நான் கேட்கல. எல்லா பத்திரிகையாளர்கள், நடுநிலையாக இருக்கின்ற பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் கேட்குறாங்க. எதற்காக ஏன் இந்த பதட்டம்? ஒவ்வொரு அமைச்சராக நாசர் அமைச்சர் பேசுகிறாரு, தாமு அன்பரசன் பேசிக்கிட்டே இருக்காரு, RS பாரதி பேசுகிறாரு. நாங்கள் பயமில்ல ஏன் இவ்வளோ பயத்தை வெளிக்காட்டுறீங்க? ஏன் இவ்வளோ பதட்டம்? ஏன் சார் பயம் வரப்போகுது? அப்படியே நீங்கள் சொல்கிறேன் இல்லையா, நாங்கள் வந்து பொருட்டே கிடையாது இல்லை, ஒரு பொருட்டே கிடையாதவன நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய் வந்தால் ஒன்றும் செய்து விட முடியாது. நேரு என்ன பேசுகிறாரு? நீங்கள் 2026 சாதாரண தேர்தலாக இருக்காது, விஜய் வந்துட்டாரு, அப்போ பெரிய தேர்தலாக மாறும். நீங்கள் பொன்முடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது கூட எங்கள் தலைவர் பெயரை சொல்லி தான் பேச வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்படுகிறார். இப்போ எல்லோருக்குமே ஒரு தாமன் என்ன சொல்றாரு? இந்த படமே 2 நாள் ஓடலை, படம் 2 நாள் ஓடலையா? நேற்று வசூல் சாதனை என்ன சொல்லிட்டு இருக்காங்க? 413 கோடியை தாண்டி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது அவருக்கு தெரியாதா? 2 நாள் படமே ஓடல, கட்சி ஓடாது. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னா, 2 அமாவாசை தாண்டாது. இதே காரணங்களை முதலமைச்சர் சொன்னாங்களே, இவங்க சொன்னாங்கல்ல, அதிமுக சொன்னாங்க, அவர் 14 அமாவாசை கணக்கெல்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் தாண்டி ஆனார்லாம். ஏன்னா மக்கள் வந்து அவர் ஆதரிச்சாங்க. அதே மாதிரி 2 அமாவாசை தாண்டாதுன்னா இப்போ நாங்கள் எத்தனை அமாவாசை நாங்கள் பார்த்துட்டோம், எத்தனை பௌர்ணமியே பார்த்துட்டோம், நாங்கள் தாங்காமல் இருக்கோம். நாங்கள் முன்னேறி போய் கொண்டே இருக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, மாநாட்டுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டாங்க, ஒரு அனுமதி கேட்குறோம் இல்லையா? நீங்கள் சொன்னீங்க ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படிங்கிறது. ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதிகாரப்பூர்வமாக நாங்கள் சொன்ன முதல் தேதி இதுதான். செப்டம்பர் 23 என்றது நீங்கள் அனுமதி கடிதத்தை பார்த்து நீங்களாக புரிந்து கொண்டது. பொதுச் செயலாளர் அன்னைக்கே செய்தியாளர்கள் சந்திக்கும் போது தெளிவாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதிகாரப்பூர்வ தேதி தலைவர் அறிவிப்பார், நாங்கள் ஒரு டேட் கொடுத்துருக்கோம், அந்த டேட் ஃபிக்ஸ் ஆகணும், அதெல்லாம் இருக்குது. 21 கேள்விகள் கேட்கப்படுகிறது. எல்லா கட்சிகளும் கேட்பாங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்கு போய் அனுமதி கேட்டீங்கனாலும் இந்த விளக்கம்லாம் கொடுக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை குழந்தைகள்? எதற்காக கேட்குறீங்க? எத்தனை பேர் மொத்தமாக வருவான்னு கேளுங்க. 2 லட்சம் வருவாங்களா, 1.5 லட்சம் வருவாங்களா, 3 லட்சம் வருவாங்களா கேளுங்க.
சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எங்களுக்கு இது திட்டமிட்டே வந்து நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். உங்கள்ட்ட கேட்கிறேன். எதுக்காக கேட்குறீங்க? நீங்க எல்லா மாநாட்டுக்கும் இப்ப நீங்க முப்பெரும் விழா நடந்துச்சு இல்லையா திமுகவிற்கு? எத்தனை பெண்கள் வருவார்கள்? எத்தனை ஆண்கள் வருவார்கள்? எத்தனை குழந்தைகள் கேட்டீங்களா? கேட்கல இல்ல. எங்கள்ட்ட மட்டும் எதுக்காக கேட்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க எங்க நீங்க வந்து நிகழ்ச்சி நிரல் என்ன? முப்பெரும் விழால கேட்டீங்களா? என்ன நிகழ்ச்சி நிரல் கேட்டீங்களா? கேட்கல இல்ல. எந்தெந்த தலைவர்கள் வரப்போகிறார்கள்? திமுக கிட்ட கேட்குறீங்களா? அதிமுக கிட்ட கேட்குறீங்களா? பாஜக கிட்ட கேட்குறீங்களா? நான் எங்கள விட்டுருங்க. அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் கடம்பூர் என்ன சொன்னாரு? நாங்க பல மாநாடுகள நடத்தியிருக்கோம். பல மாநாடுகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம். என்னைக்குமே எந்த ஒரு கட்சிக்கும் நாங்கள் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டதும் கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி கேள்விகளை சந்தித்ததும் கிடையாதுன்னு அவர் சொல்றார். அதுக்கான அர்த்தம் என்ன? இத்தனை ஆண்டு காலம் கட்சி நடத்தியவர்கள், இதுவரைக்கும் ஆட்சியை நடத்தியவர்கள், அவர்கள் செய்ததை திமுக, அதிமுக அதிகமாக ஆட்சி நடத்தினாங்க. அவங்க கேள்வி கேட்டதே இல்ல. இந்த கேள்விகள் எங்கிருந்து வருகின்றன அப்படிங்கிற ஒரு ஒரு நியாயமான பார்வை எல்லோருமே வைக்கிறாங்க. சரி, ஓகே, கேள்விக்கு பதில் கொடுத்துட்டோம். பதில் கொடுத்த பிறகு 33 கண்டிஷன் போடுறீங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் அதில் ரொம்ப வித்தியாசமான சில கண்டிஷன்ஸ். பார்க்கிங், நீங்கள் எங்கே மாநாடு நடத்துவீங்களோ அங்கேயே பார்க்கிங் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு மாநாட்டு திடலில் வர்ற மக்களுக்கு வந்து என்னென்ன செய்யணும், அவங்களுக்கான கழிவு வசதிகள் இருக்கா, குடிநீர் வசதிகள் இருக்கா, அவங்க சாப்பாடு கரெக்டாக போச்சா நாங்கள் பார்த்துட்டு இருப்பேனா, இல்லை உங்கள் பார்க்கிங் வந்து இங்கிட்ட பார்க்கிங் விட்றாங்கப்பா இங்கிட்டும் நீங்கள் இது இல்லை விபத்துகளுக்கு காரணமாக மாறிடும். நீங்கள் ஓகேங்க பார்க்கிங் தனியாக வச்சுக்கோங்க, இது தனியாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது தான் சரியாக இருக்குமா? எல்லாத்தையும் ஒரே பக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்வது சரியாக இருக்குமா? இப்போ இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி தான் இந்த மாநாடு நடத்த வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ அதற்காக நாங்கள் சரியான திட்டமிடுதல், ஏன்னா எங்கடா தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப குறியா ஆளுங்கட்சியிலே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாவற்றையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு சரியான திட்டமிடுதல் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சார், இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் அந்த கொள்கை, அவர் முன்னெடுக்கிற அந்த அரசியலை பொறுத்த வரைக்கும், அவர் இந்த பாடல்லையே பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்களுடைய இதுவும் எம்ஜிஆர் அவர்களுடைய இதுவும் இமேஜ் வந்துச்சு, உருவம் வந்துச்சு. ஆமா. ஸோ இதன் வழியாகத்தான் இவர் வந்து அரசியல் வந்து செய்ய போறாரா? அண்ணா வழியிலும் எம்ஜிஆர் வழியிலும் பயணிக்க போறாரா? ஏன் வந்து கலைஞர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆருக்கு ஈக்குவலான பல விஷயங்களை செஞ்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் சம உரிமை சட்டங்களை சட்டமாக கொண்டு வரதுக்கு கலைஞர் அவர்கள் தான் காரணமாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை விஜய் அவர்கள் புறக்கணிக்கிறாரா? இல்லைங்க, நீங்க அண்ணா அவர்களுடைய அந்த நிழற்படமும் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய நிழற்படம் காண்பது ஒரு குறியீடு. அந்த குறியீடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் இருவரும் முதலாக கட்சியை துவக்கி நீங்க தேர்தலை சந்தித்து அந்தந்த கட்சிக்கான முதலமைச்சராக ஆனவர். அறிஞர் அண்ணா தான் திமுக துவங்கினார், நமக்கு தெரியும். திமுக முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள் தான். ஸோ நீங்க ஒரு பக்கம் மக்களையும் கவர்ந்த, அதே சமயம் தேர்தல் அரசியலிலும் வெற்றி பெற்றவர் இவர். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் திமுக பிரிந்து போய் இந்த கட்சியை ஆரம்பித்து முதலமைச்சராக. ஆனா இரண்டு பேருமே ஒரு இயக்கத்துல இருந்துதான் வந்தவங்க. ஆமா ஆமா, இயக்கத்துல இருந்தவங்க வந்தவங்க. ரெண்டு பேரும் திராவிடர் கழகம் தாய் வீடு தான். விஜய் அவர்கள் எந்த இயக்கத்துல இருந்தார்? எந்த இல்லையே, நாங்க விஜய் மக்கள் இயக்கத்துல தான் இருந்திருக்கோம். விஜய் மக்கள் இயக்கம் நாங்க தான் துவக்கணும். நீங்க அதான் சொல்றீங்க, நீங்க இந்த மாதிரியான புதிய கட்சிகளுக்கு நீங்கள் தலைவர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை. எங்களுடைய கொள்கை தலைவர்களாக நாங்கள் யாரை ஏற்றுக்கொள்கின்றோம்? எங்களுக்கு காந்தியும் தேவை, எங்களுக்கு அம்பேத்கரும் தேவை, எங்களுக்கு பெரியாரும் தேவை. இதுதான் நாங்கள் பார்க்கின்றோம். எல்லா தலைவர்களுக்கும் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்வோம். நான் சொல்றேன், நீங்க அறிஞர் அண்ணாவை புறந்தள்ளி விட்டு யாருமே இங்கே அரசியல் செய்ய முடியாது. பெரியாரை புறந்தள்ளி விட்டு அரசியல் செய்ய முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த ஆட்சி வந்தாலும் அது அறிஞர் அண்ணாவுடைய கொள்கை வழி நின்றுதான் அதை ஆட்சி செய்ய முடியும் நான் பார்க்கின்றேன். அது திமுக பேர் மாறலாம், திமுக அதிமுக தாவேகங்கிற மாறலாம். அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டிற்கான தந்தையாக நான் பார்க்கின்றேன். இயக்க ரீதியாக எதுக்கு சார் தாவேக? அதான் திமுக அதுக்காக திமுக நீங்க சரி, நான் இப்படி கேட்கிறேன், நீங்க திமுக நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் செஞ்சிருச்சா? திமுக ரொம்ப சிறப்பான ஆச்சு சார், வெளியே போனாலே பாலாரும் தேனாரும் ஓடுது சார் அப்படி சொல்றீங்களா? நீங்க நான் ஒத்துக்கிறேன். நானே வந்து சொல்றேன், எப்பா நான் வேலையை விட்டுட்டு இந்த அரசியல் கடத்திட்டு வந்தவன், நான் பாட்டு வேலை செய்ய போறேன், நான் மறுபடியும் நான் வந்து அமெரிக்காவே போயிட்டு சிவாஜிங்கிற மாதிரி நான் போறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. இங்கே பிரச்சனைகள் இருக்கான, நிச்சயமா பிரச்சனைகள் இருக்கின்றது. நீங்க இப்போ ஒன்றும் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் பேசுவோம், எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள். வேங்கவேல் நமக்கு தெரியும் இல்லையா? 3 வருஷம் ஆயிடுச்சா? நான் புதுக்கோட்டைக்காரன் தான். அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சு, யூரின் டெஸ்ட் பண்ணியாச்சு, என்ன டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஏன் பதில் கிடைக்க மாட்டேங்குது? யாரை காப்பாற்றுறீங்க நீங்கள்? திரௌபதி அம்மன் கோயில் வந்ததா? அங்கே வந்து ஒரு சமூகம் வந்து போகக்கூடாதுன்னு இன்னொரு சமூகம் போராடுறாங்களா? நான் என்ன சொல்கிறேன், 2 சமூகம் மேலேயும் நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டாம். நீங்கள் சமூக நீதி குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிங்கல்ல, அந்த சமூக நீதி குழு இது வரைக்கும் போயிட்டு அங்கே என்ன பிரச்சனைன்னு பேசியிருக்கா? எத்தனை பீஸ் கமிட்டி மீட்டிங்ஸ் போட்டிங்க நீங்கள்? பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வு, நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், சட்ட ரீதியாக நடவடிக்கைனா சாதியை வந்து சட்டம் போட்டு தடுத்துட முடியுமா? நானும் சொல்கிறேன், தடுத்துட முடியாது. உங்களுக்கு மனசுக்குள்ளே ஆழமாக பாஞ்சிருக்கு. இது மாதிரி நீ பார்க்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. இதுதானே சொல்லணும். பெரியார் வாழ்க்கை ஃபுல்லாக பேசிட்டே தான் இருந்தார், ஏற்றத்தாழ்வு பார்க்காத, நீ உனக்குள்ள ஏற்றத்தாழ்வு, நீங்கள் வந்து இந்த இடைநிலை ஜாதிக்குள்ள நீ அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ அந்த இடைநிலை ஜாதிகளுக்குள்ளேயும் அதே மாதிரி பட்டியலின மக்களை உங்களுடைய பார்வையும் வேறாக இருக்கின்றது. அந்த பார்வையை நீங்கள் மாற்றுங்கள். அதற்காக நீங்கள் எவ்வளோ வேலை செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தோட வாக்கள் தேவை. ஓகே, இந்த இடத்துல யாருப்பா பெரும்பான்மை சமூகம்? ஓகே, இந்த இடத்துல இவங்க தாங்க,
அப்போ பட்டியலினத்தை விட்டுறலாம். இந்த இடத்துல யாருப்பா பெரும்பான்மை சமூகம், அந்த இடத்துல பட்டியலினம் இருக்காங்க, அப்ப அவங்கள விட்டுறலாம். இப்படி தானே நம்ம பார்வையாக இருக்கிறது. நீங்கள் ஒரு ஆணவ கொலை நடந்த பிறகு நீ சத்தவன் வந்து எந்த ஜாதியை சேர்ந்தவன் பார்த்து தான் நம்ம கருத்தை சொல்கிறோம். அப்போ எல்லாமே எல்லா பிரச்சனையும் இப்போ நீங்கள் அஞ்ச ஊழல இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நீங்கள் பிடிஆர் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது சொல்லி சொன்னார், டாஸ்மாகில் 50% கணக்கில் வராமல் இங்கே வந்து கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. பிடிஆர் அமைச்சராக இருக்கும்போது பேசினார். நீங்கள் ஒரு ஆடியோ பிரபலமாக ரிலீஸ் ஆனிச்சு. அந்த ஆடியோவில் என்ன பேசினாங்க, எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாயை 2 பேர் எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் துரைமுருகன் அவர் கூட இருந்தவர் சொல்லார், மலையிலையும் மணல்லையும் எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, அதெல்லாம் சும்மா பொய் சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே ரொம்ப சுவிட்சமாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் இந்த ஊழல் ஒழிப்பிற்கு லோக் ஆயுக்தா சட்டத்தை அதிமுக கொண்டு வரும்போது இதே தமிழக முதலமைச்சர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, குப்பையில் எரியப்பட வேண்டிய லோக் ஆயுக்தா சட்டம், இந்த சட்டத்தை குப்பையில் எரியணும். நாங்கள் வந்த பிறகு அந்த குப்பையை தூசி தட்டி எடுத்து பண்ணுவோம். இன்றைக்கி அது குப்பையில் தான் கிடக்கு. 3 வருஷம் ஆயிடுச்சு. லோக் ஆயுக்தா பற்றி வாய் திறந்து பேசியிருக்கிறீங்களா நீங்கள் இது வரைக்கும்? லோக் ஆயுக்தா ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஒரு சாமானியன் போய் இன்னைக்கு இந்த அமைச்சர்லாம் தவறு செய்கிறாங்க, நான் போய் புகார் கொடுக்க முடியுமா? எனக்கு ஆஃபீஸே தெரியாது. மீறி போனால் என்ன சட்டம் வச்சிருக்கீங்க? இதை சாமானியத்துக்கு ஜெயிலில் போடலான்னு சட்டம் வச்சிருக்கீங்க. நீங்கள் எப்படி போய் கொடுப்பான் அவன்? நீங்கள் ஊழல் ஒழிப்பிற்கு நீங்கள் எல்லா அமைச்சர்களையும் நாங்கள் கூண்டல் ஏற்றுவோம் சொல்லி சொன்னீங்க. இதை தவறு செய்த அதிகாரிகள் எல்லாம் அதிகாரிகளோட பெயர் முதற்கொண்டு சொல்லி பேசினார் முதலமைச்சர். அது தவறு செய்த நிறுவனங்கள் பெயர் சொன்ன கிறிஸ்டி நிறுவனம், அது வந்து ஊழல் செய்கிற நிறுவனம். அதே கிறிஸ்டி நிறுவனத்திற்கு இன்னைக்கு எவ்வளோ டெண்டர் கொடுத்துருக்கீங்க? நீங்கள் நிறைய டெண்டர் கொடுத்துட்டே இருக்கீங்க கிறிஸ்டி நிறுவனம். ஏன்னா கிறிஸ்டி நிறுவனம் உங்கள்கிட்ட காசு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். கேபி பார்க்கு வந்து கட்டினவங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம். அங்கே இடிஞ்சு விழுந்துச்சு இல்லையா, துகளாக விழுந்துச்சு இல்லையா, குடிசை மாற்று வாரியம் சார்பாக கட்டின வீட்டில், அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொல்லி சொன்னீங்க. அவங்க பிளாக் லிஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. என்ன பண்ணீங்க? இப்போ இதெல்லாம் ஓகேங்க, எல்லாமே சரியாக இருக்குது. இங்கே சட்டம் ஒழுங்கு பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி எத்தனைப்பா கொலை நடந்துச்சுன்னு தான் எல்லாம் கேட்குறாங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு கொலை நடந்துச்சா, ஓகே, இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சு, நாளைக்கு இன்னொரு கொலை நடக்கும். தொடர்ச்சி என்கவுண்டர் இந்த பக்கமாக, ஓகே, இன்னைக்கு கோயம்புத்தூர் ஒருத்தனை போட்டாச்சு, சென்னையில் ஒருத்தனை போட்டாச்சு, இந்த நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு பெரிய சீரழிவு நடந்துருக்கு, கள்ளச்சாரை மரணங்கள் நடக்குது, டாஸ்மாகில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. இப்போ இது எல்லாமே இல்லை, எதுவுமே இல்லைன்னா நானே சொல்கிறேன், தவக்கவிற்கான அவசியம் இல்லை. அப்போ தாவேக்காவின் அரசியல் திமுகவை எதிர்த்து தான். திமுக அதாவது இயல்பாகவே ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து தான் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு திமுக இல்லாமல் அதிமுக இருக்காங்க, உதாரணத்துக்கு இல்லை காங்கிரஸ் இருக்காங்கன்னா அவர்கள் எதிர்த்து தான் இருக்கும். மத்தியில் ஆள்பவர்களையும் மாநிலத்தில் ஆள்பவர்களும் அப்படிதான் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் எல்லாரும் பேசுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா செஞ்சாலும் பாராட்டவும் போகிறோம். ஓகே, ரொம்ப சிறப்பாக கையாண்டிங்கன்னா நாங்கள் உங்களை பாராட்டி வாழ்த்த போகின்றோம். நீங்கள் சரியாக செய்யாத போது நாங்கள் உங்களை பேசித்தான் ஆகும், விமர்சனம் செய்தான் ஆகும். இப்போ நீட்டுக்காக நீங்கள் இப்போ நாங்கள் சொன்ன சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னோம். நீட்டுக்காக அவங்க போராடிட்டே இருக்கிறாங்கல்ல, அடுத்த கட்டம் என்ன? ரகசியம் தெரியும் ஒருத்தர் சொன்னார்ல, அந்த ரகசியத்தை உடைச்சிட்டார் அவர். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் மாணவர்களை ஏமாத்துறீங்கல்ல, நீட் இருக்காது இவ்வளோ தற்கொலைகள் நடக்குதுல்ல. நீட்டிற்காக நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செய்தது என்ன? ஒரு கமிட்டி வந்தாலும் விஜய் ஒரு வேளை ஆட்சியை பிடித்தாலும் அவரால் இதை செய்ய முடியும். நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்குமே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆட்சி 3 வருடம் ஆயிடுச்சு, இப்போ மறுபடியும் பாஜக ஆட்சி தான் வந்துருச்சு. உங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ரொஃபஷன் சட்ட போராட்டம் மட்டும்தான். நான் என்னுடைய பார்வையில் ஒன்று, நாங்கள் சொல்கிற மாதிரி சிறப்பு பொதுப்பட்டியலுக்கு நீங்கள் மற்ற மாநிலங்கள்கிட்ட பேசி அது முயற்சி பண்ணலாம், ஒரு ஆப்ஷன். நேரடியாக நீங்கள் பிரசிடென்ட் கண்டிப்பாக திரௌபதி முர்மு அவர்கள் அதற்கு கையெழுத்து போட போவது கிடையாது. உங்களை தெரியுதுல்ல சார், நான் அதான் கேட்கிறேன். இல்ல எனக்கே தெரியுதுல்ல, அப்ப முதலமைச்சர் தெரியுமா தெரியாதா? அதுதான் சார், அவங்களும் சட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. எடுக்கல சட்ட போராட்டங்கள் முன்னெடுக்க. என்ன சட்ட போராட்டம் முன்னெடுத்தாங்க? இன்னும் நேரம் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கணுமா, போயிருக்க கூடாதா? சார், தொடர்ந்து நீங்கள் வந்து திமுகவுக்கு எகென்ஸ்டாக வந்து சில கருத்துக்கள், அதாவது விமர்சனங்கள் வைக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக சார்பிலேருந்து திமுகவினர் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகா வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்ற ஒரு டேகை வந்து வைக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறது? நீங்கள் கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போது இதே தான் சொன்னாங்க. அதே கமல்ஹாசன் இப்போ எங்கே நிற்கிறாரு? அறிவாலயம் வாசல் நின்றுட்டு இருக்காரு. ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டுக்காக போயிட்டார் அவர், வேறு வழியில். நாம் தமிழர் கட்சி துவக்கப்பட்டதுன்னு இன்று வரை பாஜக பி டீம் தான். நீங்கள் ஆனால் அதே நாம் தமிழர் கட்சிக்கு பாஜக சென்ட்ரல் பாஜக பி டீம் சொல்கிறீங்க, இதே சீமான் அவர்கள் தான் வந்து தம்பி வரட்டும். இல்லை நான் சொல்லலை, திமுக பிராண்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். திமுக எப்படி மக்கள் நீதி மையத்தை பிராண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் பாஜக பி டீம் பிராண்ட் பண்ணாங்க. ஆனால் அதே நாம் தமிழருக்கு சின்னம் கூட கிடைக்கல. பாஜக பி டீம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தினகரனுக்கு உடனே சின்னம் கிடைக்குது, ஜி.கே. வாசன் அவர்களுக்கு உடனே சின்னம் கிடைக்குது, அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க உடனே சின்னம் கிடைக்குது. ஆனால் நாம் தமிழருக்கு கடைசி சின்னம் கூட கிடைக்கல, விவசாய சின்னம் கிடைக்கல. சின்னத்துக்காக போராடி சண்டை போட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்க்கணும். என்னைய ரைடு வருது, அவங்களுடைய தோழர்களுக்கு ஒவ்வொருத்தரும் என்னைய ரைடு வருது. இப்போ இவங்க வந்து பாஜக பி டீமா? திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக பி டீம்னு முத்திரை குத்துனா மக்கள் வந்து அவங்கள புறந்தள்ளிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம இது வரைக்கும் எடுத்திருக்கின்ற சிஏஏ நிலைப்பாடோ நீட் நிலைப்பாடோ, கடைசியாக நீங்கள் வந்து பெரியாருக்காக நம்ம சொல்லிய வாழ்த்து செய்தியோ யாரை அதிகமாக கோவப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா பாஜகவை தான் கோவப்படுத்துது. இவர் என்னங்க நீட்டுக்கு எதிர்த்து நிற்கிறாரு? ஏன் எதிர்த்து நிற்கிறோன்னா, நாங்கள் மக்களின் பக்கம் நிற்கிறோம். தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் எங்கள் கருத்தியல் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் வேறு வழியே கிடையாது, நீங்கள் வந்து எங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற இடத்துக்கு போகிறாங்க.
பொண்ணுல பெரியார் சிலைக்கு நாங்கள் மாலை வச்சுட்டு வந்தோம்ல, அப்போ சொல்லலையே பாஜக பி டீம், ஏன் சொல்லலை? சொல்ல வேண்டியதானே? பாஜக பி டீமாக இருந்துட்டு வந்து மாலை போடுறாருப்பான்ட்டு சொல்ல முடியாது அவர்கள். இந்த பாஜக பி டீம்ங்கிறத உடஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இப்போ பெரியார் அவர்களுக்கு பெரியாரை நாங்கள் கையில் எடுத்ததுனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ அடிச்சா நம்ம பெரியாரை எதிர்க்கிற மாதிரி ஆகிடும். சொல்லப்போனால் இதே பெரியார் அவர்களை திமுக எவ்வளவோ தடவை இகழ்ந்திருக்கிறது. நீங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து பெரியார் இகழ்ந்திருக்கிறது. பெரியார் எவ்வளோ மோசமாக பேசணுமோ அதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பெரியார் தேவைப்படுகிறார், பெரியார் பிராண்டு தேவைன்னு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாஜக பி டீம்ங்கிறதெல்லாம் மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதெல்லாம் உடஞ்சிருச்சு. சரி, இப்போ வந்து தாவேகாவுடைய தலைமை குழு பத்தி பேசலாம். தலைமை குழுல யார் யார் இடம்பெற இருக்காங்க? இல்லைங்க, நீங்க ஒன்று மாநாட்டுக்கு பிறகுதான் நீங்க ஒவ்வொரு மாவட்ட தலைமை என்னென்ன, மாநிலத்தில் என்னென்ன குழுக்கள் இருக்கின்றது, எந்த அளவுக்கு பார்ட்டியோடைய ஸ்ட்ரக்சர் வரப்போகுதுங்க, எல்லா விஷயங்களுமே வெளியே வரும். ஏன்னா நீங்க ஒரு பக்கம் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். நானே பல இடங்களில், ஏன்னா இன்னைக்கு இந்த தமிழக வெற்றிக் கழகம் உருவானதற்கு 2 பேர் முக்கிய காரணம் சொல்லுவேன். ஒன்று எங்கள் தலைவர், இன்னொரு பக்கம் இந்த இயக்கத்திற்காக உழைத்து கலைத்தவர்கள் உண்மையில ஒரு 20 வருஷமாக நிறைய வேலை பார்த்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும்ங்கிறதுல யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயம் வெளியிலிருந்து வர்றாங்க. வெளியிலிருந்து வெவ்வேறு சமூக பணிகள் செய்தவர்கள், ஒரு அரசியல் ஆசையோடு இருக்கிறவங்க, அவங்களும் வெளியே வராங்க. இப்போ 2 பேரும் நாங்கள் அக்காமடேட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். நீங்கள் வந்து ஆனால் மக்கள் இயக்கத்தில் வர்றவங்க சில நேரம் என்ன நினைக்கலாம், ஐயோ இவங்க நமக்கு த்ரெட்டாக இருப்பாங்களோ, அது இயல்பு தான், தவறு கிடையாது. அப்போ அதை நீங்கள் யார் சிறந்த நிர்வாகியாக அந்த இடத்தில் இருப்பார், யார் வந்து நாளைக்கு தலைவர் கொடுக்க போகின்ற வேலையை செய்யக்கூடியவராக இருப்பார், யார் வந்து ஒரு போராட்ட களத்திற்கு எடுத்து சொல்வார், யார் நாளைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போவார், யார் மக்களுக்காக உரத்து குரல் கொடுப்பார், யாரால் வந்து ஃபண்டை நம்ம கலெக்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லா அம்சங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போ அதை பார்த்த பிறகு முடிவு செய்து நம்ம வந்து இந்த தலைமை குழு என்ன, நீங்கள் வந்து மாவட்ட குழு என்ன போன்ற விஷயங்கள் எல்லாமே அறிவிக்கப்படும். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட தாவேகாவில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. உதாரணத்துக்கு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் கூட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னுலாம் சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லைங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே அதிகாரப்பூர்வமாகத்தான் அவங்க சொல்லுவாங்க. நான் அந்த விஷயம் எனக்கு தெரிந்திருக்கு தெரியலைங்கிறது வேற விஷயம். இது யார் யார் இணைந்தார்கள், வெவ்வேறு கட்சியிலிருந்து யார் இணைய காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஊடகத்தில் சில விஷயங்கள் கசிந்து கொண்டிருக்கிறது. அது சில நேரங்கள் உண்மையாக இருக்கிறது, சில நேரம் பொய்யாக இருக்கின்றது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஐஏஎஸ் அதிகாரிகள் சேர்ந்தார்களா இல்லையா, வெவ்வேறு கட்சிகளிலிருந்து முக்கிய தலைவர்கள் சேர்ந்தார்களா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்தார்களா போன்ற எல்லா விஷயங்களையும் தலைவர் உங்களுக்கு சொல்வார். அரசியல் அந்த கூட்டம் இருக்குல்ல சார், அவரை சுற்றி அரசியல் ஆலோசனை வழங்குற நபர்கள் எந்த அளவுக்கு பொலிட்டிசைஸ்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் இந்த தமிழக அரசியல் களத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரா, இல்லை அவரை சுற்றி இருக்கிற ஆட்களை நம்பி மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்காரு? இல்லைங்க, நீங்கள் சுற்றி இருக்கிற நபர்களை மட்டும்தான் நம்பி ஒருத்தர் வராருன்னா இவ்வளோ பெரிய கேரியரை விட்டுட்டு வர வேண்டிய அவசியமே இல்லைங்களா? அவருக்கு நீங்கள் என்ன தேவை இருக்கிறது? நீங்கள் கடைசியாக அடுத்த நடிக்க போகிற படத்துக்கு அந்த சம்பளம்ங்கிறது எவ்வளவோ சொல்கிறாங்க, ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. இவர் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் பெறக்கூடிய நபராக இன்று மாறி இருக்கிறார். அது இங்கிட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதிகமாக இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடியவர் ஷாருக் கான் முதல் இடத்துல இருக்கிறார், 2வது இடத்தில் இன்னைக்கு இவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அந்த ஒரு உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்து இன்னொரு 10 வருஷம் வச்சுக்கலாமே, இன்னும் 50 வயசு. நமக்கு தெரியும் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கும் வந்து 72 73 வயசு ஆயிருச்சா, இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்கார். ஒரு 20 வருஷம் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சூப்பர் ஸ்டாராகவே இவர் இருப்பார். அப்போது இன்ஃப்ளேஷன்லாம் போட்டிங்கன்னா அவருடைய சம்பளம்ங்கிறது நீ எத்தனையோ 1000 கோடி விட்டுட்டு தான் வரார். நான் வந்து ஒரு சுற்றி இருக்க சின்ன கூட்டத்தை மட்டும் நம்பி வர்றேன் அப்படின்னு சொல்கிறவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. மக்களுக்காக நான் செய்ய வேண்டும். நான் பல விஷயங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி 2009 பல விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இயக்க ரீதியாக நாங்கள் பல பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் போய் அது சேரணுமான்னு கேட்டிங்கன்னா சேர்ந்துராது. இயக்கத்தின் ஒரு என்ஜிஓ டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியில் சேராது. அதனால நான் அரசியல் அதிகாரம் பெற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இந்த அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காகத்தான் நாங்கள் இங்கே களமாட வருகின்றோம். நீங்கள் அதுக்காக உடனடியாக எங்களை வந்து சிஎம் ஆக்குங்க, இல்லை வந்து எங்களுக்கு பொறுப்பு கொடுங்க, இல்லை நாங்கள் வேலை செய்கிறத பாருங்கள், உங்களுக்காக நிற்கிறோமான்னு பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் எந்த பக்கம் நிற்கிறோங்கிறத பார்த்து எங்களுக்கு வாக்களிங்க. 6 மாசம் ஆச்சே சார் கட்சி. நான் தான் சொல்கிறேன், அதுலேயே எதுவும் பார்க்க இல்லை என்ன பார்க்கலங்கிறீங்க. இப்போ நீங்கள் நீட்டுக்கான நிலைப்பாடு நாங்கள் சொல்லாமல் இருந்தோமா, கள்ளக்குறிச்சிக்கு போகாமல் நீங்கள் ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். எதுவுமே பண்ணலாம் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் ரொம்ப கவனமாக கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். கொடி அறிவும் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்ததாக இது வேகப்படும். அதுதான் நீங்கள் வந்து இந்த இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போது எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை கிட்டத்தட்ட நீங்கள் போட்ட 3வது நாளில் வந்து ஒரு 50 லட்சம் வரைக்கும் வருது அப்படின்னா அது எதன் அடிப்படையில் வருது? ஒரு பெரிய தேடுதல் இருக்குது, இவர் சரியாக செய்வார், இவர்கிட்ட ஒரு நம்பிக்கை நாங்கள் வைக்கிறோன்னு மக்கள் வர்றாங்க. அதில் சில ரசிகர்களும் இருப்பாங்க, நீங்களும் சொல்லப்போ நிறைய ரசிகர்களும் இருப்பாங்க. அதை தாண்டி பொதுமக்கள் வர்றாங்கல்ல, ஓகே ஒரு குடும்பத்தில் இருந்தும் குடும்பமாக இவர் கட்சியில் நம்ம சேரணும், இவருக்கு நம்ம வாக்களிக்கணும், இவரோட மாநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா இவர் மேலே வைக்கிற நம்பிக்கை, இன்று ஆளுநர்கள் மேலே இருக்க அவநம்பிக்கை, இது ரெண்டும் சேர்ந்து தான் நடக்குது. அப்போ அதை பார்த்து தான் நிறைய பேர் வர்றாங்க, அது நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்ததாக இது வேகப்படும் அப்படிங்கிற உறுதியை நான் சொல்கிறேன்.
சார் இப்போ மாநாட்டுல வந்து சில முக்கிய தலைகள் கலந்துக்க இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாச்சு. உதாரணத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் கூட கலந்துக்க இருக்காரு. இது எந்த அளவுக்கு சார் உண்மையான ஒரு இல்லைங்க, எனக்கு தெரிந்து அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா, அவர் இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்கங்கிற பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனா, அந்த செய்தி வந்து அதே நாள் தான் ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போடுறாரு. முதலமைச்சர் அவர் வெளிநாடு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும்போது, நம்ம 2 பேரும் எப்ப சேர்ந்து சைக்கிள் ஓட்ட போறோம்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு ரொம்ப அவங்க இன்டாக்ட்டா இருக்கிறாங்க. இந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்ட்டா வச்சுக்கணுங்கிறத பார்க்குறாங்க. நீங்க விசிக மாநாடு ஒண்ணு நடக்குதுங்கிறத விட, நானே 2 பேர் அனுப்புறேன்னு முதலமைச்சர் ஏன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டணி கெட்டு போயிடக்கூடாது. இந்த கூட்டணியிலிருந்து யாரும் பிரிந்து போய்விடக்கூடாது. எங்களோட தலைவருக்கு திருமாவளவன் அவர்கள் ஏதாவது வாழ்த்து சொன்னா கூட, இதனால கூட்டணி கெட்டு போயிடுமோங்கிற அளவுக்கு ரொம்ப இன்டாக்ட்டா இருக்காங்க. அப்ப அதனால இந்தியா கூட்டணியிலிருந்து ஒருத்தர் வருவாரா? அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான கேள்வி தான். வேறு சில தலைவர்கள் வரலாம். ஆனா எல்லாமே வந்து அதிகாரப்பூர்வமாக தலைவர்கள் சொல்லுவாங்க. தலைமை சொல்லுவாங்க. சார் 2026 தேர்தல் இறுதியாக இந்த கேள்வியோட முடிச்சிடலாம். 2026 தேர்தல்ல வந்து விஜய் வெர்சஸ் உதய் இப்படியான ஒரு அரசியல் களம் நகர்ந்துட்டு இருக்கோ? இல்லைங்க, அப்படின்னா நீங்க அது முதலமைச்சர் தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த முதலமைச்சர் ரேஸ்ல நான் இல்ல. அடுத்த முதலமைச்சர் தேர்தல்ல நான் என்னோட மகனை இறக்குறேன்னு அவர் தான் சொல்லணும். ஏன்னா, நாங்க களமாட போவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து களமாட வேண்டிய சூழல் வருமா? நிச்சயமாக வரும். ஏன்னா, ஆளுங்கட்சியா அவங்க இருக்கிறாங்க. தாவேக அகெயின்ஸ்ட் திமுகங்கிறது நிச்சயமாக வரலாம். தாவேக அகெயின்ஸ்ட் அதர் பார்ட்டீஸ் நிச்சயமா வரலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இது வந்து எங்களுடைய தலைவருக்கும், அங்க இருக்கிற அமைச்சருக்குமான போட்டியாங்கிறது, அது உண்மையிலே முதலமைச்சர் தான் சொல்லணும். ஏன்னா, அவர் இந்த ரேஸ விட்டு வெளிய போனா தான் அடுத்து யாரு அப்படிங்கிற கேள்வி வரும். இன்னைக்கு கூட துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு பண்றாங்க. இன்னொன்று, அதை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களா? அங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்களா? அப்படிங்கிற ஒரு சிக்கலும் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆகுறதிலேயே நீங்க ஒரு பக்கம் சமூக நீதின்னு பேசிட்டு, இதுல எங்க சமூக நீதி வருது? அப்பா, பையன் இதுல வந்து ஏன்னா, நீங்க முதலமைச்சர் அவர்களை நான் வாரிசு அரசியலா இன்னும் பார்த்தது கிடையாது. ஆனால் அமைச்சர் உதயநிதி அவர்கள் வாரிசு அரசியல் தானே வர்றாரு. ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நீங்க பல நேரங்கள்ல சொல்றாங்க, நீங்க சினிமா நடிகர்கள் வந்து ஆள முடியாது. இப்ப உதயநிதி எதுக்காக நீங்க சினிமால நடிக்க விட்டீங்க நீங்க? எந்த காரணத்த நடிக்க விட்டீங்க? அவருக்கு நல்ல பேச்சு திறமை வரணும். அவர் வந்து வெளிய வரணும். அப்ப மக்களுக்கு அடையாளப்படுத்தணும்னா, நீங்க சினிமாக்கு நடிக்கணும் அப்படி சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு இங்க வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் திடீரென்று வருகிறார், எம்எல்ஏ ஆகிறார், அடுத்து அமைச்சர் ஆகிறார், அடுத்து துணை முதலமைச்சர் ஆயிருவாருன்னு செய்திகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதை பார்க்கின்ற உண்மையிலேயே உணர்வுள்ள ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவரே, இது என்னடா இவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்குன்னு அவர் யோசிப்பார். எங்கள் உணர்வே இல்ல. நாங்கள் ஒரு அமைச்சர் பேச நாங்கள் கொத்தடிமைகளாக மாறிவிட்டோம் சொல்கிறவர்களுக்கு எந்தவித சூரணையும் இருக்காது. ஏன் சார் அமைச்சர்கள் அப்படி சொல்றீங்க? அப்படித்தானே சொல்லணும். வேற எப்படி சொல்லணும்? கொத்தடிமைகளா அங்க இருக்க தயார். நீங்க ஒரு மாநிலத்துடைய அமைச்சர்களை நீங்க கொத்தடிமைன்னு அவர் சொல்றார், நான் எங்க சொல்றேன்? நீங்க பவளவில பாத்தீங்களா இல்லையா? பவளவில என்ன பேசினார் அந்த அமைச்சர்? அவர் என்ன பேசினாரு? நாங்கள் கொத்தடிமைகளாக இருக்க தயாராக இருக்கிறோம். கொத்தடிமைகள் என்று சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அவர் தானே சொன்னார். என்னுடைய வார்த்தைகள் ஏதாவது வந்துச்சா? இல்லையே. அவர் சொல்றாருங்க. நீங்க போயிட்டு பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க ஒத்துக்கிறேன். கலைஞர் வாழ்க சரி. நீங்க உதயநிதி வாழ்கன்னு போய் பாராளுமன்றத்துல முழங்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்? அவர் என்ன பண்ணாரு? நீங்க அமைச்சராக அவர் என்ன செய்திருக்கார்? என்ன சாதித்திருக்கிறார்? இந்த நாட்டு பெரிய பெரிய சாதனை பண்றாருன்னு சொல்லப்போனா, இந்த பாராளுமன்ற தேர்தல் முடியும் பொழுது அவர் என்ன பெருசா சாதிச்சிட்டார்னா எதுவுமே இல்ல. ஏன் இந்த கொத்தடிமைத்தனத்தை நீங்கள் வளர்த்து விட்டு நீங்க அதிமுக பார்த்து அடிமை கட்சின்னு சொல்றவங்கள நமக்கு எப்படி அந்த மாண்பு வருது நமக்கு? என்ன லாஜிக் இது? எனக்கு லாஜிக் புரியவே இல்லையே. அடுத்த கட்சியை பார்த்து நீங்க அடிமைகளா இருக்கீங்கன்னு எப்படி சொல்ல முடியுது? அவங்களே பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்கள். நாங்கள் கொத்தடிமைகளாக இருப்பதற்கு பெருமை கொள்கிறோம். அது எப்படி சரியா வரும்? இதான் சுயமரியாதை. இதான் அண்ணா கத்துக் கொடுத்தாரா? இதான் பெரியார் கத்துக் கொடுத்தாரா? இந்த சுயமரியாதைக்காக நீங்க இல்லைங்க. சுயமரியாதை இயக்கம். என்ன சுயமரியாதை இயக்கம் இது? எனக்கு புரியலையே. நீங்க சொல்லுங்க, சுயமரியாதைனா இப்படிதாங்க இருக்கணும். நாங்க அப்படியே குனிஞ்சே இருக்கணும், கொத்தடிமையா இருக்கணும்னா ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக பகிர்ந்தமைக்கு.